சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது 24 மணி நேரத்திற்குள் ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்ப வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்று இருக்கு. அதாவது 8 நாள் சுற்றுலாவா ஜெர்மனி மற்றும் யூகே போன்ற நாடுகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். மிக பெரும் முதலீட்டை தமிழகத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக சுற்றுலா மேற்கொண்டிருக்கார் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின். இது ஸ்டாலின் அவர்களுக்கு 4வது சுற்றுப்பயணம் ஆகும். மேலும் தற்போது தமிழகத்தில் இருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் திரும்ப வேண்டும் என கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு. அதாவது சட்ட சீர்கேடு என்பது தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்க தொடங்கிவிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மேலும் காய்ச்சல்கள் போன்ற பல பிரச்சனைகள் தமிழகத்தில் இப்போது எழ ஆரம்பித்து விட்டது. இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, யூகே போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது சரியில்லை. அதனால் அவர் உடனே தமிழகம் திரும்பி வர வேண்டும். தமிழகத்திற்கு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கோரிக்கை வைத்து வண்ணம் இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கும் மூத்த அமைச்சர்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் சரி, ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகம் வர வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. காரணம், திமுகவில் இருக்கும் உட்கட்சி பூசல்கள். உதயநிதி ஸ்டாலினிடம் அனைத்து பொறுப்புகளையும், முதல்வர் பொறுப்பையும் ஒப்படைத்துவிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி மற்றும் யூகே போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதனால் மூத்த அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தகுந்த மரியாதையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கவில்லை. இளைஞர்களுக்கு தான் பொறுப்புகளை கொடுக்கிறார். அதனால் உட்கட்சி பூசல் நிறைய இருக்கிறது. அதனால் விரைவிலேயே ஸ்டாலின் அவர்கள் 24 மணி நேரத்திற்குள் தமிழகம் வந்து இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர் சுமூகமான முடிவுகளை காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனையை தொடங்கி இருக்கிறாங்க. இது மூலமாக செந்தில் பாலாஜி போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் மீண்டும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கைப்பற்றிய ஆவணங்கள் மூலமாகவும் மூத்த அமைச்சர்கள் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்களை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதனால் ஸ்டாலின் மீண்டும் வர வேண்டும். ஸ்டாலின் இல்லாத போது அமலாக்கத்துறை தனது சோதனையை மேற்கொண்டு அனைவரையும் கைது செய்தால் மிக பெரும் அசம்பாவிதம் ஆகிவிடும் என்பதற்காக ஸ்டாலின் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் தமிழகம் வர வேண்டும். அவ்வாறு ஸ்டாலின் வருவாரா, இல்லை 8 நாள் தொடர் பயணத்தை முடித்து கொண்டு தான் வருவாரா என்கின்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின், அதாவது அவருடைய ஆட்சியான திமுக வெற்றியடைய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. ஏன்னா இதுவரை வாங்கிய முதலீடுகளை ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிடவில்லை. அதுதான் பிரச்சனை என்று சொல்லப்பட்டு வருகிறது.